Hi students. So இன்னைக்கு book backல sixth question, unit 4, unit 12, carboxylic acid and carbonyl compounds. So வந்து identify A, B, C and D. So ethanoic acid, அது கூட thionyl chloride போடுறாங்க A கடைக்கு. அதுக்கப்புறம் reduction பண்றாங்க. இது partial reduction. ரோசமன் ரிடக்ஷன் கூட சொல்லுவாங்க, ரோசாமன் ரிடக்ஷன் கூட சொல்லுவாங்க. ஸோ ரோசாமன் ரிடக்ஷன் பலேடியம் இன் பேரியம் சல்ஃபேட் விச் மீன்ஸ் ரிடக்ஷன் பி கொடுக்குது. மறுபடியும் இந்த பி வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கும்போது ரியாக்ட் ஆகும்போது சி கொடுக்கு, சியை ஹீட் பண்ணால் டி. ஸோ இந்த ரியாக்ஷன் தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம், பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க ரியாக்ஷன் எழுதியிருக்கிறேன். முதல்ல எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். எத்தனாயிக் ஆசிட்னா 2, அப்போ CH3 COOH. ஸோ 2 கார்பன் இருக்கிறது தான் எத்தனாயிக் ஆசிட்டு. ஈத் அப்படின்னா 2. இதுக்கு இன்னொரு அசிட்டிக் ஆசிட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ தயோனைல் குளோரைடு SOCl2 அதான் தயோனைல் குளோரைடு போடும்போது இந்த OH பதிலாக Cl வந்து அட்டாச் ஆகிரும். இப்போ CH3 COCl. ஸோ இதுதான் அட்டாச் ஆகிரும். அசிட்டைல் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரிடக்ஷன் அப்படிங்கும்போது ரிடக்ஷனாக என்ன அர்த்தம்? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். பெலேடியம் இன் பேரியம் சல்ஃபேட். ஸோ விச் மீன்ஸ் ரோசமன் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன ஆகும்? ஒரு ஹைட்ரஜன் இந்த இடத்துல இங்கே பிரேக் ஆகி, ஸோ இதில் ஒரு ஹைட்ரஜன் இதில் ஒரு ஹைட்ரஜன் அப்படி வெளியே போயிடும் நமக்கு. ஸோ CH3 CHO அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இப்போ இது கூட NaOH போட போறீங்க. NaOH என்ன நடக்கும்? இதுக்கு வந்து ஆல்டால் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆல்டால் காண்டன்சேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது வந்து இங்க நான் உங்களுக்கு மெக்கானிசம் எழுதுறேன். CH3 CHO CH3 CHO. ஸோ 2 இந்த மாலிகுல்ஸ் வந்து 2 டைம் எழுதுறேன். இப்போ NaOH உள்ள OH வந்து இங்க அட்டாக் ஆகும் அதல்ல, சரிங்களா? அட்டாக் ஆகும்போது இது என்ன நடக்குது பாருங்க. CH2 CHOவா மாறிடுது. அதாவது இதுல 2 எலக்ட்ரான் இருக்கு, சரிங்களா? 2 எலக்ட்ரான் இருக்கு. நெகட்டிவ் கூட சொல்லுங்க, எலக்ட்ரான் ரிச் குரூப் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த இது போய் இன்னொரு காம்பவுண்ட் வரைஞ்சிருக்கு இல்லையா, CH3 CHO. இதில் உள்ள இந்த கார்பனை வந்து என்ன செய்யும்? அட்டாக் பண்ண. ஸோ என்ன நடக்குது பாருங்க. CH3. ஸோ இதை எப்படி எழுதுறேன் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு பாருங்க. CH3 C கீழே H எழுதுங்க, மேலே O போட்டு இங்கே CH2 CHO இது எழுதிருங்க. புரியுதா? இந்த இதைத்தான் நம்ம எழுதியிருக்கிறோம். இதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப்பு இது பாருங்க. புரியுதா அப்படின்னு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எழுதுறேன். ஸோ இதில் கவனிக்க வேண்டியது, ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் இருக்கும், 1 பாண்டு தான் இருக்குது. அதனால இது வந்து நெகட்டிவ்ல இருக்கு, சரிங்களா? ஸோ கேட்டலிஸ்டோட ரியாக்ஷன் உள்ளே போய் ரியாக்ட் ஆனது மறுபடி வெளியே வரணும். மறுபடி அடுத்து இது என்ன ஆகுது பாருங்க. ஸோ இந்த இடத்துல வாட்டர் வந்து HOH பிரியும். ஸோ வந்து இந்த H இதில் அட்டாச் ஆகிட்டு OH வெளியே போயிடும். ஸோ அதை நான் திரும்பவும் எழுதுறேன். CH3 COH H CH2 CHO
ப்ளஸ் OH மைனஸ். ஸோ இந்த OH மைனஸ் வெளியே வந்துட்டா நம்ம ரியாக்ஷனில் பார்த்தோம். OH மைனஸ் வந்து உள்ளே போகுது, இதற்கு அட்டாக் பண்ணுது, திரும்ப உள்ளே போய் ரியாக்ஷனை ஏற்படுத்திட்டு அது மறுபடியும் என்ன செஞ்சது, வெளியே வந்துடுது. ஸோ இதுதான் கேட்டலிஸ்டோட வேலை, ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதுதான் நமக்கு சி, இது நமக்கு சி. இப்போ இந்த சியை ஹீட் பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது நல்லா கவனிங்க, ஹீட் பண்ணும்போது இந்த இடத்துல கவனிக்கணும். இது தனி கலரில் இண்டிகேட் பண்ணி காட்டுறேன். இதில் உள்ள ஒரு OH, இந்த 2 H நான் இப்படி எழுதுறேன். ஸோ இந்த ஒரு H, இந்த ஒரு H அப்படி எழுதுறேன். சரிங்களா? அப்போ என்ன ஆயிரும், இந்த H OH வெளியே போயிடும். இது இருக்கிறது CH3 CH CH2 CHO அப்படின்னு. அடுத்தடுத்த கார்பன் ஆட்டத்தில் இருந்து ஆட்டம்ஸ் வெளியே போகிறதுனால இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும், ஞாபகம் வச்சுக்கல. ஸோ இவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு டி. ஸோ இந்த ஆல்டால் காண்டன்சேஷன் இடையில வர்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ABCD, A வந்து அசிட்டைல் குளோரைடு, B வந்து அசிட்டால்டிகைடு, C வந்து 3 ஹைட்ராக்சி பியூட்டனால், D வந்து புரோட்டனால்டிகைடு. ஸோ ABCD நம்ம எழுதியாச்சு, ரொம்ப ஈஸியானது தான் இது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஆல்டால் ரியாக்ஷன், அது இடையில வருது. இதுதான் அந்த ஆல்டால் ரியாக்ஷன். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, இதுதான் ஆல்டால். பட் இது புரியுதுக்காக ரஃப் ஒர்க் எழுதியிருக்கேன். பட் உங்களுக்கு மெயின் ரியாக்ஷன் வந்து தனியாக எழுதணும். சரிங்களா? ஆல்டால் ரியாக்ஷன், ரோசமன் ரிடக்ஷன், இது ரோசமன் ரிடக்ஷன் பேரு, தெளிவாக எழுதுறேன் வேணாம். ஸோ இது புதுசாக இருக்கும் நேமிங் ரியாக்ஷன் வந்து ரோசமன் ரிடக்ஷன். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஆல்டால் ரோசமன் ரிடக்ஷன். அப்புறம் நெக்ஸ்ட்டு ABCD காம்பவுண்ட் என்னென்ன இது தெரிஞ்சுங்க, ரொம்ப எளிமையானது.